மாங்காய் நிறைய எடுக்கணும், கொத்து கொத்தா எடுக்கணும் மேல. அம்மா கறிக்கு வேட்டை இருக்க பொடி 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 காயா இருக்குண்ணா. பெரிய மாமரம் மாதிரி இருக்கு, அது பொடி பொடியா காக்கி. நானும் எவ்வளவு பெரிய மாமரம் நானும் வசமா காய்க்கணும்னு நினைச்சேன். வைக்கலாம் சின்ன வைக்கும் போது கடைக்காரன் சொல்லிட்டான் மாங்காய் நல்லா தானிப்பா இருக்கும், நல்ல நாட்டு மாங்காய் பெரிய நல்ல பரு மாங்காய் வரும்ட்டான். மாமரம் தான் பரு மாமரமா இருந்துச்சு. செத்தியோட சீத்துன்னு விழுது. கடைக்காரன் ஏமாத்திட்டான். இதனால ஒட்டு மரம் காணும்ல, ஒட்டு மரம் தான் எல்லாமே ஒட்டுன்னா அவன் ஒரு ரகத்தை சொல்லுவான். அல்போன்ஸா அது இதுன்னுட்டு பல மாங்காவால தெரியாத வகையெல்லாம் சொல்லுவான். அது ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பேருக்கும் ஒண்ணு மாங்காய் தான். ஆனா அவன் ரகத்தை சொல்லும் போது இவ்வளவு பெரிய காய் வரும், இனிப்பு அப்படி இருக்கும். வெட்டி பார்த்தா அவ்வளவு புழுதான் இருக்கு. ஒட்டு மாமரம்லாம் நம்ம எல்லாமே நமக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இந்த மாமரம் நம்மளை ஏமாத்திட்டு கடைக்காரன் நம்ப முடியுதான். இது விளைஞ்ச காய்ங்க, ஆனா நிறைய காய் கிடக்கு. இதுதான் இது விளைஞ்ச காயா போய் இதுதான் இந்த சைஸ் தான். கடைக்காரன் வந்து கொடுத்தா பிஞ்சு காய் கொண்டு வந்துருக்காங்க. என் மரத்துல கிடக்குதே எவ்வளவு பெருசாண்டு. என்ன நம்ப முடியுதா? அவன் என்ன சொல்ல நம்ப முடியான்னு சொல்ல அந்த என்ன போட்டு கிடந்து நாங்க வீட்டுக்கு கிடைச்சோம்னா இது காய போட்டு வத்தலாக்கிடும். வத்தலாக்கி எந்தையாவது சாப்பிட்டுட்டு கஞ்சி குடிக்க வத்தல் போடாது. அந்த கூட்டு குழம்புக்குள்ள உள்ள போட்டாச்சுன்னா கொஞ்சம் மனமா இருக்கும். புளிப்பு போடணும்னா இப்ப போட்டுக்கலாம். அது வந்து பழைய காலத்துல பாட்டி மாவர்கள்லாம் சொல்லி தந்தது. எந்த பொருளுமே வந்து வீணாக கூடாது, அதுக்கு அடுத்த பக்குவம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் என் தாத்தா பாட்டி காலங்களே சொல்லி தந்தது. அன்னைக்கு நடைமுறையில நாங்க வீடுகள்ல என் பொண்டாட்டிட்டு சொல்லுவேன். சில நேரம் மாச்சப்பட்டு செய்யமுட்டா குளத்துல தூக்கி போட்டுருவா. என் வீட்டு முன்னா குளம் குளம் நடக்கலாம், அங்க தூக்கி போட்டுருவா. தெரியாம நான் சில நேரம் உட்கார்ந்து இருந்து நானாவது சீனியரிக்காவெல்லாம் வெட்டி கொடுப்பேன். மாங்காவெல்லாம் நம்ம கீத்து போட்டு வெட்டி பொடி பொடியா வெட்டி இதை காய வச்சு உப்பு போட்டு வச்சாச்சு அப்படின்னா அது கொஞ்ச நாளைக்கு நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லி வச்சா மாங்காய் ஒதுக்காக்கலாம். கொஞ்ச நாள் கழிச்சாலும் போட்டுக்கலாம். ஒரு நாள் போட்டா அப்படியே இதுல எவ்வளவு மாங்காய் அடக்கு, 10 மாங்காய் போட்டா போதுமா? இங்கதான் 1000 கணக்குல அடக்க மாங்காய். சரி ரைட்டு பாப்போம். சரி ஒரு நாள் இந்த பதனுக்கு வாங்க, வந்து எல்லாம் சேர்ந்து வாங்க. ஒரு நாள் இந்த மாமத்தை மூட்டுல உட்காந்து சோறு வாங்குவோம், நல்லா சாப்பிடுவோம். சரி படுப்போம். இன்னும் நான் மேல படுத்துட்டு தான் நீ எல்லாம் கீழே படுங்க. அடுப்புனா தான் இருக்கு, எங்கேயும் போட்டேன். இதுல காப்பி போடணும், சோறு பொங்கணும் அங்க வைக்கணும். சரி உள்ள வச்சுக்கலாம். பெரிய பெரிய எத்தனை மாமரம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாமரம் இருக்கு. அப்படி உள்ள வெயிலே விடாது. உள்ள பாத்தீங்கன்னா வெயிலே இன்னும் பாக்கலாம். போய் வெயிலே இருக்காது, லேசா தூத்துட்டு உள்ள உட்காந்தாச்சுன்னா போதும் வீடு தோத்து போவோம். வீடு தோத்துரும்.